பொறாமையினால் நிறைந்து பேதுருவை கூட்டு வந்து சிறைச்சாலையில போட்டாங்கம்மா. கூட உள்ளே இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, கூடவும் இருப்பாங்க, தூரமாவும் இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, பக்கமா இருப்பாங்க. அங்கே அவர் பொறாமைனா இப்பேற்பட்டவங்க இருக்காங்கன்னா நல்லதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நல்லது. அவன் இருக்கணும், அவங்களாம் நம்ம கூட இருக்கணும். இருந்தாதான் நம்ம வளர முடியும். சரி, புலம்புவாங்க, நோ டியர், சரி தேங்க்ஸ். அவங்களுக்கும் சொல்லுங்க, அவருக்கும் சொல்லுங்க. எதுக்காக? அந்த அபிஷேகம் எல்லாமே செய்து முடிக்குது. 3000 பேருக்கு ரட்சி, 5000 பேர் ரட்சிப்பு, தாயின் வந்தவனுக்கு சொஸ்தம், அப்படி பல காரியங்கள் செய்து. இதெல்லாம் ஆயிடுச்சு பார்த்தவங்களுக்கு. அவங்க செய்ய வேண்டியது இதெல்லாம் யார் செய்யணும்? அலங்கார வாசல படுத்து சொஸ்தமாக்குறது யாரோட வேலை? 3000 பேர் ரட்சிக்கப்படுது யாரோட வேலை? 5000 பேர் ரட்சிக்கப்படுது யாரோட வேலை? இவங்க பண்ணணும், இவங்க பண்ணல. ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை கட்டள்தாங்களே தவிர, நியாயாதிபதி வந்தாரு, அவர் என்ன பண்ணல? கட்டி பிடிச்சி சும்மா கொடுக்கல, அவரை கட்டி போட்டு அடக்கம் பண்ணாங்க. இப்போ இவங்க பொறாமையில் இருந்து இவர் தூக்கி சிறைச்சல்ல போடுறாங்க. இவருக்கு ஏதாவது கவலை இருக்குதா? இவருக்கே கஷ்டம் இருக்குதா? உடனே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணுங்கப்பா, பணத்தை ரெடி பண்ணுங்கப்பா, அது ரெடி பண்ணிங்கப்பா. யாரு? ஒண்ணுமே கிடையாது. நல்ல தூக்குதா, டீப் ஸ்லீப். நிறைய வரான், தட்டுறான், செருப்பை போடுறான் அப்படின்றான், நடடா அப்படின்றான். ஃபர்ஸ்ட் கதவு திறந்தது, 2வது கதவு திறந்தது, 3வது கதவு திறந்தது. இவனுக்கு தெரியல. அனாட்டிங் இருந்ததுன்னா நிம்மதியா தூங்கலாம். அதுக்காக தூங்கினே இருக்காதீங்க. தூங்க மாட்டாங்க, பழுதுகிட்டே இருப்பாங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, அவிசுவாசத்தோடு இருப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண சொல்லி இப்பயே பிளான் போட்டு இருப்பாங்க. அது பொறுத்துலாம் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அனாயிட்டிங் பரலோகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பரலோகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.